யானைகளின் கோபத்திற்கு காரணம் என்ன? திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை தனது பாகன் உட்பட இருவரை மிதித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கோயில் யானைகளின் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை சூழல் குறித்த மறு ஆய்வுக்கான கோரிக்கை வலுக்கிறது. முருகன் கோயில் யானையான தெய்வானை தனது கொட்டகையில் ஆக்ரோஷமாக பிளிறுவதும் இதனை பாகன்கள் சமாதானப்படுத்த முயற்சிப்பதுமான காட்சிகள் நேற்று வெளியாகின. யானையால் தாக்கப்பட்டு உயிரிழந்தோரில் ஒருவர் அதன் பாகனான உதயகுமார், மற்றொருவர் உதயகுமாரை பார்க்க வந்திருந்த அவரது உறவினர் சிசுபாலன். யானை தாக்கிய சம்பவம் தொடர்பாக நேரில் பார்த்த பக்தர்களிடம் பேசிய போது யானை கொட்டகையினுள் இருந்த சிசுபாலனைத்தான் யானை முதலில் தாக்கியதாக கூறினர். இதனால் அவரை காப்பாற்ற முயன்ற உதயகுமாரையும் யானை தாக்கியுள்ளது. ETV பாரத்திடம் பேசிய திருச்செந்தூர் வனச்சரக அலுவலர் கவின், சிசுபாலன் யானையை தொட்டவாறு செல்ஃபி எடுத்துள்ளார். தன்னை புதிய நபர் தொடுவதை ஏற்றுக்கொள்ளாத தெய்வான யானை சிசுபாலனை தாக்கியுள்ளது. பின்னர் இருவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வழியிலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு 2005ஆம் ஆண்டு சாந்தி யானை மரணமடைந்த நிலையில் கிட்டத்தட்ட ஓராண்டாக நிரந்தர யானை இன்றி திருச்செந்தூர் கோயில் இருந்தது. அப்போது கோயிலின் தக்கார் எனப்படும் நியமன நிர்வாகியாக இருந்த தேவதாச சுந்தரம் தமது சொந்த செலவில் 2 யானைகளையும் வாங்கி முருகன் கோயிலுக்கு தானமாக வழங்கினார். இது குறித்து பேசிய ஓசை அமைப்பின் காளிதாஸ், என்னதான் வளர்ப்பு யானையாக இருந்தாலும் அதுவும் காட்டு உயிர்தான் என கூறுகிறார். யானைகளின் பாதங்கள் மிகவும் மென்மையானவை. காடுகளில் சுற்றித் திரியும் யானைகள் நகரங்களில் உள்ள தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகளில் நடக்கும் போது அவற்றின் கால்கள் பாதிக்கப்படும் என்கிறார். திருச்செந்தூரில் ஒரு வளர்ப்பு யானை, கோவில் யானை 2 பேரை கோவில் யானை தாக்கி 2 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வருத்தம் அளிக்கிறது. பொதுவாக யானைகள் இப்படி தாக்குதலை பொதுவாக நடத்துவதில்லை. ஒரு புலி, சிறுத்தை போன்று மற்ற உயிர்களை தாக்குகிற எண்ணம் யானைகளுக்கு அடிப்படையில் ஏற்படுவதில்லை. அவை தாவர உண்ணி விலங்கு. ஆனாலும் சில நேரங்களில் இப்படி மனிதர்கள் தாக்கப்படுகிற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு அடிப்படை காரணம் ஒன்று, நாம் வளர்த்தாலும் யானைகள் என்பது காட்டு விலங்குதான். நாம் கோவில்களில், முகாம்களில் வளர்த்தாலும் காட்டு விலங்குதான். அதற்குள் காட்டுத்தன்மை எப்போதும் இருக்கும். காட்டுத்தன்மை என்று சொல்வது, யானைகள் பொதுவில் இயல்பில் அமைதியானவை. ஆனால் அவைகளுக்குள் ஆண் யானைகளை பொறுத்தளவில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அவற்றுக்கு மதக்காலம் தொடங்கும். மஸ்ட் பீரியட் என்று சொல்வார்கள். இணை சேருவதற்கு தயாராகிற அந்த நேரத்தில் அந்த மத நீர் சுரக்கும். அப்போது இயல்பிலிருந்து சற்று மூர்க்கமாக இருக்கும், இயல்பு தன்மையிலிருந்து மாறி இருக்கும். அப்போது அவை மற்ற யானைகளை விட கூடுதலாக மற்ற யானைகளையும் மனிதர்களையும் கூட சில நேரத்தில் தாக்கும். ஆனால் இங்கே பெண் யானைகளுக்கு மதம் பிடிப்பதில்லை. ஆனால் அவற்றுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிற போது இயல்பிலிருந்து கொஞ்சம் மாறுபடும். அவற்றினுடைய அந்த ஹார்மோன் சுரப்பிகளில் மாறுதல் ஏற்படும். இந்த மாறுதல் அவர் உடல் ரீதியாக, மன ரீதியாக ஏற்படும் மாறுதல் தான் அரிதிலும் அரிதாக இப்படி தாக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இந்த யானை இதுவரையிலும் யாரையும் அப்படி தாக்கியது கிடையாது. கோவில் யானைகளை பராமரிப்பது குறித்து விரிவான வழிகாட்டுதல், புதிய அணுகுமுறை தேவை என்பது ஓசை காளிதாஸ் மட்டுமல்ல, வன உயிர்கள் மீது நேசம் கொண்டுள்ள ஒவ்வொருவரின் கோரிக்கை. ETV பாரத் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் மணிகண்டனுடன் சங்கர நாராயணன் சுடலை.